என்ன நேரம் உள்ள வர்ற? வாங்க சந்தோஷ் பாபு சார். போலீஸ் ஆபீசர் சந்தோஷ் பாபு ஐபிஎஸ் பேனாவை புடிச்சுக்கிட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலைய பார்க்காம எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு இங்க வந்திருக்கியா நீ? வா வா வந்து அரெஸ்ட் பண்ணிக்கயா. என்னடா எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? சார் யார் தெரியுமா? சின்சியர் போலீஸ் ஆபீசர். அஞ்சலி அஞ்சலி ஹலோ. என்ன ஐநா சார்? ஹலோ சொல்லுங்க. மொல்ல மாதிரி பசங்களா, என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கில்லி தாண்டு ஆடிக்கிட்டு இருக்கவனுங்க, கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கவனுங்க, காலனில சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இல்லாத பழக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள ரவுடிகளா மாத்தி உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறீங்க. பொறம்போக்கு பசங்களா, என்கிட்ட வேலையை காட்டாதீங்க. யாரா அவன் கே ராஜ்? அந்த கே ராக்மேன் மாதிரி 100 பேர் வந்தாலும் என் தலை முடிய கூட அசைக்க முடியாது. எனக்கு தெரியும்டா அவனை எங்க பிடிக்கணும், எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு. அவனை எப்படியாவது இங்க கொண்டு வந்து உங்க 4 பேரைய நிக்க வச்சு லாடம் கட்டி எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. டேய் நமஸ்காரம் சந்தோஷ் பாபு சார். வாங்க என்ஆர் சார், வந்து உட்காருங்க. இங்க பாருங்க ஐனார் சார், டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி உங்க பேத்தி மூச்சடைச்சு இறந்து போயிருக்காங்க. உங்க பேத்திக்கு எந்த விதமான அநீதியும் நடக்கல. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்த உடனே உங்க கேஸை சீக்கிரமே சால்வ் பண்ணிடுவேன். சந்தோஷ் பாபு, உங்களோட விசாரணைக்கு எங்க சைட்ல இருந்து கோஆபரேஷன் ஃபுல்லா இருக்கு சார். நான் உங்க கூடயே இருக்கிறேன். நீங்க எந்த இடத்துக்கு எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் வருவேன். என் பேத்திய துடிதுடிக்க கொன்ன அந்த கொலைகாரனுங்க உங்க கையில கிடைச்ச உடனே அவனுங்களுக்கு என் கையால நானே தண்டனை கொடுக்கணும். ஐயனார் சார், கவலைப்படாதீங்க. அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். சார்,
ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நாங்களும் உங்களோட கொலைகாரனை பிடிக்க உதவி பண்ணலாமா சார்? சாம்ராட், உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்ன பண்றது, சட்டத்துல இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது என் கடமை. ஓகே சார். சரி ஐயனார் சார், நீங்க இப்ப கிளம்புங்க. தேவைப்படும் போது நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். வாங்க வாங்க, Thank you, போயிட்டு sir. வாங்க சாம்ராட், வாங்க. ஸ்வரா, அம்மா, அந்த கடவுளை கும்பிடுறதை விட்டுட்டு இந்த தாத்தா காலில் விழுந்துகிட்டு இருக்கிற. தாத்தா, உங்க எல்லாருக்கும் அதுதான் கடவுள். எனக்கு எல்லா விஷயத்திலயும் எல்லா விதத்திலயும் நீங்க தான் கடவுள். அதான் உங்களை கும்பிட்டேன். தப்பிங்க தப்பிங்க, எனக்கும் டைம் வரும். என்னைக்காவது ஒரு நாள் நானும் சரியா ஏமாத்திடுறேன். கல்யாண வீட்டை கருமாதி வீடா மாத்திட்டானுங்களே. வாழ வேண்டிய இந்த வயசுல ஏன் சுராஞ்சலிய அநியாயமா கொண்டுட்டானுங்களே. ஏய் கேசவா மோகன், உங்க 2 பேரையும் கொண்டு என் வம்சத்தோட குலவிளக்கு என் சுராஞ்சலியுடைய ஆத்மாவுக்கு சாந்தி அடைய வைக்கல, நான் ஐயனார் இல்லடா. என் சுராஞ்சலிய துடி துடிக்க கொன்ன உங்களை நான் விட மாட்டேன்டா. உயிரோட விட மாட்டேன்டா. உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்டா. விட மாட்டேன். டே கேசவா, ஏன்டா இப்படி ஆடிச்சு? தேவையில்லாம 2 கொலை பண்ணிட்டோம். கொஞ்சம் சும்மா இருக்கியாடா? ஏதோ ஆனது ஆயிப்போச்சு. ச்சே, இதை வேற என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இந்த நகை நம்ம சேஃப்டி பண்ணும். நாமளும் இப்போ தலைமறைவா ஆகணும். நீ சொன்னது என்னமோ சரி. நாம கொஞ்ச நாளைக்கு யாரு கண்ணிலையும் படாத மாதிரி ஒரு நல்ல இடம் பார்க்கணும்டா. இந்த விஷயம் எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் யாரையாவது பிடிச்சி இந்த நகை எல்லாத்தையும் வித்து பணமாக்கிடலாம். என்னடா சொல்ற? அதெல்லாம் சரி. இப்ப நாம தலைமறைவா எங்க இருக்கிறது? கேசவா, இதுக்கு ஒரு சரியான இடம் இருக்குடா. நான் இருந்து வாழ்ந்த இடம் ஒண்ணு இருக்குடா. அதுதான் கே ராஜ் காலனி. அங்க போனா நகையும் சேஃபு, நாமும் சேஃபு. யாரும் வரமாட்டாங்க. போலீஸ்காரங்க தொந்தரவு இருக்காது. நாம நிம்மதியா சேஃபா இருக்கலாம். என்னடா சொல்ற? சரி, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். சரியா? வா. சரி கிளம்பு. வா. அண்ணா, இப்படி எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டு இருப்பீங்க? நானும் நீங்களும் எவ்வளவுதான் அழுதாலும் செத்து போன சுராஞ்சலி மறுபடியும் வருவாளா? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், நீங்க ஒருத்தரே உங்க ஃபேமிலியோட இங்க இருக்க வேணாம், என் பசங்களையும் உங்க கூட வச்சுக்குங்கன்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா? பாருங்க, மணி இப்ப 10 ஆகுது. வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிடலாம் வாங்க. அந்தரமா, நான் இப்ப சாப்பிடக்கூடிய மனநிலையில இல்லப்பா. நீ ஏன் பாதுகாக பட்டி இருக்கிற? நீ போய் சாப்பிட அனுந்துராமா, போ. எவ்வளவு சொன்னாலும் என் பேச்ச கேட்கறது இல்ல. உங்க இஷ்டப்படியே செஞ்சுக்குங்க, போங்க.
தாத்தா, என்னப்பா சாம்ராட்? என்ன தாத்தா இப்படி உட்காந்துருக்கீங்க? சந்தோஷ் பாபு ஃபோன் பண்ணியிருந்தாரு. உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா, தாத்தாவை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அதுக்காக தான் வந்தேன் தாத்தா. அப்படியே சாம்ராட்? ஆமா தாத்தா. சரி, போலாம். சொல்லுங்க சார், என்ன வர சொன்னீங்களாமே? உங்ககிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது சாம்ராட். நம்ம ஐயனார் சார் உங்க தாத்தா தானே? ஆமா சார். அப்புறம் அந்த ஸ்வராஞ்சலி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்த பொண்ணு, அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. அந்த ஸ்வராஞ்சலிய கொலை பண்ணிட்டாங்கல்ல, அத பத்தி சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலான்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க அந்த ஃபேமிலியோட சம்பந்தப்பட்டவர். ஐயனார் சாரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்க. சார், அவரை பத்தி சொல்லணும்னா பரம்பரையா பணக்கார குடும்பம். எவ்வளவு சொந்த பந்தங்கள் இருந்தும் இவரு தான் குடும்பத்தோட தனியா இருந்தாரு. ஆஹா. நீங்க சொன்ன மாதிரி நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சரி, அவருக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்ல சார். சாம்ராட், ஸ்வராஞ்சலி காலேஜ்ல எப்படி? காலேஜ்ல ஸ்வராஞ்சலி, அன்னைக்கு என் கூட ஒரு பொண்ணு வந்தாலே, திருவேணி. ஆ. இவங்க 2 பேரும் காலேஜ்ல வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ்ல எல்லாருமே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருமே எதிரிங்க கிடையாது. அப்படின்னா இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க? எனக்கு யார் மேலேயும் டவுட் இல்ல சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க சார்? என்னால இப்போதைக்கு குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியல சாம்ராட். அது சரி, நீங்க யார் மேலேயும் சந்தேகப்படுறீங்களே சார். யார் சார் அவங்க? சாம்ராட், ஐயனார் சார் கொடுத்திருக்கிற வாக்குமூலம் படி அவர் போஸ்ட் ஆபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஸ்வராஞ்சலி ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. அது என்ன சத்தம்னு ஓடி போய் பார்க்க போயிருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு போன உடனே அவரை யாரோ தாக்குனதாகவும் அவர் மயங்கி போய் விழுந்துட்டதாகவும் எங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் எதையோ மறைக்கிறாரோன்னு சந்தேகமா இருக்கு. ஆமா சார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்வராஞ்சலி கொலை நடந்தப்ப வீட்டுல யாராவது இருந்திருக்கணும். ஆனா அத பத்தி ஐயனார் சார் எதுவும் சொல்லல. அது ஏனும் எனக்கு புரியல சார். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். சாம்ராட், அது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா எங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு எல்லாமே புரியும். நடக்க இருந்த உங்க கல்யாணத்துக்காக ஐயனார் தன்னோட வீட்டை பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? தெரியும். கொலை நடந்த நாள்ல இருந்து அந்த பெயிண்டர்ஸ் காணாம போயிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த பெயிண்டர்ஸ் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஏன் பண்ணிருக்க கூடாது? உங்க யூகம் கரெக்டா கூட இருக்கலாம் சார். சாம்ராட், அவங்க கொலையை பண்ணலனாலும் கொலை செஞ்சவங்களை பார்த்திருக்கலாம்ல. ஒருவேளை அதுக்கு பயந்து தலைமறைவா இருக்கிறாங்களோ என்னவோ. அப்படின்னா உங்க டார்கெட் அந்த பெயிண்டர்ஸ் தானே சார்? சரியா சொன்னீங்க. கூடிய சீக்கிரமே அவங்கள கண்டுபிடிச்சிருவேன்.